அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் எக் 65 தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஈஸியான ரெசிபி, குட்டீஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும். இப்போ இது எப்படி செய்கிறதுங்கிற பார்த்துடலாமா? இது செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 4 முட்டை போல் பாயில் பண்ணி எடுத்திருக்கேன். இதோட மஞ்சள் கருவை வந்துட்டு நீக்கிட்டு நம்ம பாயில் பண்ண எக்கை இந்த மாதிரி வந்துட்டு பொடியாக வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் துருவுறா இருந்தால் கூட துருவிக்கலாம். இந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம வந்து மசாலா தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. முட்டை நீங்கள் வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருந்தீங்கன்னா பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. நான் 1/2 டீஸ்பூன் போல் சேர்த்துருக்கேன். கூடவே வந்து தனி மிளகாய் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் சேர்த்துருக்கேன். கூடவே மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பெப்பர் தூள் வந்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க. கூடவே ஜீரகத்தூளும் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க. இது கூடவே வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் போல் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் போல் கார்ன்ஃப்ளவர் மாவு அண்ட் 1 டீஸ்பூன் போல் மைதா மாவு எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. நான் இதில் வந்து 1/2 டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ப்ளஸ் கூடவே வந்துட்டு 1/4 டீஸ்பூன் போல் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். அது வந்துட்டு அந்த கிளிப் வந்து உங்களுக்கு மிஸ் ஆகிருக்கு. கண்டிப்பாக வந்து அதை சேர்க்கணும். அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ எல்லா மசாலா தூளையுமே சேர்த்துட்டு கை வச்சு ஃபஸ்ட்டு ரஃப்பாக வந்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா முட்டை வந்து ரொம்ப உடஞ்சிரும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி லைட்டாக தண்ணி தெளித்து லைட்டாக வந்து இந்த மாதிரி நல்லாவே வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு இருக்கணும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அவ்வளவுதாங்க. இப்போ வந்து நமக்கு பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு ஆயிலை வந்து நல்லாவே ஹீட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கையில் எடுத்து போடுறதுக்கு வசதியாக இருந்ததுன்னா நீங்கள் கையிலேயே கூட சின்ன சின்ன ஷேப்பில் நீங்கள் எடுத்து போடலாம். இது வந்து கரெக்டான ஒரு ஷேப் வேணும் அப்படிங்கிற அவசியமெல்லாம் இல்லை. நான் வந்து இன்றைக்கி ஸ்பூனில் தாங்க எடுத்து போட்டிருக்கேன். ஆல்ரெடி வந்து இது பாயில்டு எக்கு அப்படிங்கிறனால உள்ளே வேகிறதுக்கு எதுவுமே இல்லை. அந்த மசாலா அந்த மாவு மட்டும் வெந்து வந்தாலே போதும். ஸோ கொஞ்சம் நேரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா வெந்து வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஓவராலாக அடிக்கடி ஒரு 2-3 நிமிஷம் திருப்பி போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வெந்து வந்துடுங்க. இந்த எக் 65 ரொம்ப நேரம் நீங்கள் வேக விட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு அந்த ரப்பர் கன்சிஸ்டன்சிக்கு வந்து அந்த எக் வந்துடும். அதுக்கப்புறம் லைட்டாக ஆயிலிருந்து தெறிக்க ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கு முன்னாடியே தெறிக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகும்போது நீங்கள் இதை வெளியில் எடுத்துருங்க. ஃபைனலாக வெளியே எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கொத்து போல் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துருங்க. இந்த கருவேப்பிலை சேர்க்கும்போது உங்களுக்கு ஃப்ளேவர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்குங்க. நான் ஒரு 3 பேஜாக போட்டு சேர்த்துக்கிட்டேன். 3 பேஜுக்குமே ஒவ்வொரு கொத்து கருவேப்பிலை நான் தனித்தனியாக போட்டு சேர்த்து எடுத்துக்கிட்டேங்க. அவ்வளவுதாங்க. முட்டையை பாயில் பண்ணி எடுத்துட்டோன்னா குறைஞ்சது ஒரு 10 நிமிஷம் மட்டுமே போதும் அப்படின்னு நினைக்கிறேன். டோட்டலாக இது செஞ்சு எடுக்கிறதுக்கு ஈஸியாக செஞ்சிடலாம். ஈவினிங் வந்து குட்டீஸ்க்கு நீங்கள் எக்கில் வந்து ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுக்கணும் ஸ்கூல் வீட்டு குழந்தைங்களுக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். குட்டீஸுமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. டொமேட்டோ சாஸோடு சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனல் ஆகவல்தான் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு ஈஸியான டேஸ்டியான ரெசிபியோட எல்லாருமே மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.